இப்போ எங்கே வந்துருக்கீங்கன்னா தண்ணி அடிக்க வந்திருக்கோம். தண்ணி அடிக்கிற முன்னாடி மாப்பிள்ள வார்மப்புக்காக 2 பேரும் வார்மப் பண்ணிட்டு இருக்காங்க. ஊறுகாயை சாப்பிட்டு தன்னுடைய குடல் வலிமையை வந்து கொஞ்சம் இது பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து லெட்ஸ் கோ ஃபார் திஸ் சரக்குள்ளே போயிடலாம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு கிளாஸ் எடுத்துருக்கோம். அந்த கிளாஸ் நம்ம இங்கே வச்சிடலாம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஆம்லெட் வாங்கியிருக்கு. ஆம்லெட் வந்து நம்ம ஓரமாக வச்சிடலாம். அப்புறம் எல்லாருக்கும் பிடித்த கிங்ஃபிஷர் பீர் இருக்குது. அச்சா கூலிங்கில் இருக்குது. அதையும் நம்ம ஒரு ஓரமாக வச்சிடலாம். கூலிங் இருக்கா? எடுத்துடலாம். லாக் எடுத்துக்கிட்டுங்களா. அப்புறம் சிறு குழந்தைகள் மற்றும் பெண்கள் குடிக்கும் ஒயின் வாங்கியிருக்கோம். அதுதான் இந்த 2 பேருக்கும். அதுக்கு தான் இந்த வார்மப்லாம் ஊறுகாய் சாப்பிட்டு வார்மப் பண்ணிக்கிருக்காங்க. இதை குடிக்கிறதுக்கு வார்மப் பண்ணுறாங்க கைஸ். அது அல்ட்ரா கூலிங்கில் இருக்குது. அதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். அப்புறம் இன்னொன்று இருக்குது, அதுவும் இந்த குழந்தைக்கு தான். அப்புறம் இன்னொன்று இருக்குது கைஸ். ஸோ இதோட இதில் ஒன்றுமே இல்லை, தூக்கி போட்டுடலாம். இது வந்து இதோட மிக்ஸ் பண்ணி நம்ம குடிக்க போகிறோம். அதோட வீடியோ வந்து நீங்கள் இன்னும் சிறிது நேரம் கழிச்சு பார்ப்பீங்க. இது போதைக்கு முன் கண்ணை பார்த்துக்குங்க, போதைக்கு பின் போகிறேன் கைஸ். இருங்க. சரி சைடிஸ் காட்ட மறந்துட்டேன். அப்படியே வளைச்சி பார்த்தீங்கன்னு வச்சுங்க, எல்லாரும் சாப்பிடும் மாமியா ஊறுகாய், மாமியா பூண்டு ஊறுகாய் இது. அப்புறம் இது 2 கைஸ், அவ்வளோதான். அப்புறம் ஒரு டொரினோ. காலேஜ் ஒரு மேம் என்ன சொன்னோம், போதைக்கு பின் பார்க்கலாம் கைஸ். பார்த்துங்க மக்களே, சூடாக மழை பெஞ்சிருக்கு. சாரி, குளிர்ந்த மழை பெஞ்சிருக்கு. இதுதான் நம்ம அடிக்க போகிற லொக்கேஷனு. மனமான ஒரு லொக்கேஷனில் மனமாக நம்ம சாகடிக்க போகிறோம். நம்ம ஸ்பாட்டு இந்த இங்கே தான், இந்த இருக்கு பார்த்தீங்களா, இங்கே தான் அடிக்க போகிறோம். அப்படியே சரௌண்டிங்கை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே ஜாலி பண்ணலாம் கைஸ். ஜாலி பண்ணுறோம் மக்களை. இப்போ தம்பி பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ட்ரிக் கண்டுபிடிச்சிருக்கு. அப்படி அதாவது டொரினோ மூடியை வச்சு இந்த மூடியை ஓப்பன் பண்ணுறது எப்படின்னு இப்போ வந்து புட்டிங்கிட்டு போக போகுது எல்லாம். இப்போ அவன் போய் ஒரு பீர் ஏன்றான் எனக்கு ஓப்பன்றா. ஏண்டா அசிங்கப்படுத்தடி போட்டான்டா. கவர்மெண்ட் நமக்கு பறந்து போய் விழுகுது. போட்டான் டே, சக்க சீன் பண்ணிடா ஆளு. தன்னை ஒரு பிளித்தியாக உணர்ந்த தருணம் கைசுது. அப்படி இதே ஓப்பன்டா டே, தெறிக்க வரையடா. ஓப்பன் பண்ண தெரியாது ப்ரோ. ஏன் ஜூம் போடுற அப்படியே? டேய் ஓப்பன் பண்ணுறா. அது மட்டும் ஓப்பன் பண்ணி அப்படியே மிக்சிங் பண்ணினா அதோட முடிஞ்சு. இவங்களாம் நம்மளோட பங்காளியை தான். லைட்டாக குடிக்கிறக்காக வந்திருக்காங்க. நம்ம குடிக்கிற பார்க்குறக்காக வந்து நான் நினைக்கிறேன். ஏய் ஓப்பன் பண்ணி லைட்டாக மிக்சிங் பண்ணினா மனமாக இருக்கும். மனமாக இருக்கும். சரக்கு விலாக் மக்களே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, பீர் அடிக்கிற எல்லாரும் பார்த்துக்கோங்க. அதாவது ஒயினும் பீரும் கலந்து அடிச்சிங்க அப்படின்னா மப்பு குப்புன்னு ஏறும். அதனால் நீங்கள் வந்துட்டு குப்புன்னு ஏறும்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். முதல்ல நம்ம கொஞ்சோண்டு ரெட் சி ஒயினை வந்து கலக்குறோம். 95 rupees தான் இது. இது வந்து ஆஃப் எடுத்துக்கிட்டால் போதும். ஊத்து 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 மதி 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 மதினா போதும் மக்களே. அது வந்து கேரளா பாஷை. அப்படியே அப்படியே மிக்சிங் பண்ணுங்க. அப்படியே கேப்பை அப்படியே போடுங்க. போதும் 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 நிறுத்துங்க. அவ்வளோதான் கைஸ். அப்படியே எடுத்து அடிச்சுட்டு கொஞ்சோண்டு ஆம்லேட்டையும் ஊறுகாய் வைக்கிறோம். அதை நீங்கள் பார்த்து சீஸ் கைஸ். இது அப்படியே எடுத்து மோந்து வைக்கக்கூடாது. மோந்து பார்த்தா குடிக்க முடியாது. அதனால் மோந்து பார்க்காம அடிச்சுட்டு லைட்டாக என்ன ஒன்று இன்னும் ஓப்பன் பண்ணவே இல்லையாடா. எங்கடா ஓப்பன் பண்ணது? எங்கடா வாமப்பில் இருந்தீங்களா? எங்கடா தின்னுட்டுங்களா? தின்னே விட்டாங்க. கண்டவன் வந்து சிக்கன் சாப்பிடுவான், மட்டன் சாப்பிடுவான், அது இது சாப்பிடுவாங்க. அதெல்லாம் தேவையில்லை. இங்கே இருங்க, இந்த ஒரு ஊறுகாய் போதும் மக்களே. துப்பிட்டு அப்படியே எடுத்து போதும். அப்படியே நம்ம பேசிகிட்டே ஜாலியாக குடித்தா நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் பார்ப்போம் கைஸ். ரவுண்ட் 2 சரிங்களா? அதே மிக்சிங் தான், அசராமல் மிக்ஸ் பண்ணணும். பிசுறு தட்டுச்சுன்னா போதை ஏறாது கைஸ். ரவுண்டு 1லேயே இங்கே மப்பி ஏறிச்சு. ரவுண்ட் 2ல் என்ன போகுதில்ல பார்க்கலாம். முறை நல்லது, முறையே தான் வருது. மொத்தம் எதுவும் இல்லை. கீழே ஊத்துற கைஸ். இந்த 2 பேரும் பண்ணுற அலுமை மட்டும் நீங்கள் பாருங்கள் மக்களே.
ஒயினை குடிச்சு விட்டு போதையை அரிச்சு போயாச்சுன்னு உழப்புறாங்க. இங்கே இருங்க மாமா மக்களே, மாமா மக்களே, அது மாதிரி மக்களே ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ல வந்தேன். இங்கே இருங்க, சைடு சாப்பிடலாம். இது வந்து இந்த மாதிரி தான் ஆகும். மிக்சிங் போடும்போது புதுசாக குடிக்கிறவங்க கேட்டுக்கோங்க. மிக்சிங் போடும்போது இந்த மாதிரி தான் தெரியும். அதனால் நீங்கள் பயப்படக்கூடாது, புரியுதா? ஆனால் மப்பு நல்லா ஏறும் கைஸ், கேரண்டி. கமெண்ட் வந்து சொல்லுங்க. செம்மையாக எனக்கு சண்டை வராங்க, ஆம்லெட்டுக்கு சண்டை வராங்க மக்களே. சண்டை போடும். இது எதுக்கு எடுக்கிற வைடா, சைஸா மூவ் பண்றீ மாப்பிள்ள நீ. கைஸ் அவ்வளோதான். இதை 3வது ரவுண்டு அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணுறான். அது என்னடா நீ அதை எடுக்கணும்டா நீ. அவ்வளோதான், இவ்வளோதான் இருக்குது. மப்பாகி போச்சு. அவ்வளோ ஜூம் போடு, என் கண்ணை பாருங்க, தெரியுதா? என் கண்ணு தெரியுதா? அப்படியே 2ஆக தெரியுமே. மப்பாயிடுச்சு, இதுக்கே மப்பாகி போச்சு. சரக்கு அடிச்சு 60 நாளைக்கு போச்சு, மப்பாகி போச்சு கைஸ். ஊற்றும் போது கொஞ்சம் பக்கத்தில் வச்சு ஊற்றிக்கணும் மக்களே, நல்லா முறை வரும். அப்படி பக்கத்தில் ஊற்றிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். அப்படியே அந்த முறையை கூட விடக்கூடாது, ஃபுல்லாக ஊற்றி போடணும். ஊற்றிட்டு ஒரு ஆட்டு ஒன்று ஆட்டிட்டு முடிஞ்சு. அப்படியே மாப்பிள்ள அங்கே இடுமாப்பிள்ள தூக்கி போட்டணும். கடைசி ரவுண்டு உங்களுக்காக, உங்கள் ஒயின் ஷாப் சேல்ஸ்மேனுக்காக. எங்களை வீடியோ மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கியா? எடுக்கண்டா மாதிரி போச்சா? ஹரிசாண்டல் வைக்கணும்பா, அவனுக்கு தெரியாதும்பா. சொல்லு நண்பா, நீ போன திருப்பின்னு சொல்லு. ஹரிசாண்டல் முதல்ல ஆன் பண்ணுறாங்க பாரு மாப்பிள்ள. சேஸ் கைஸ், கடைசி ரவுண்டு இதோட முடிஞ்சு. ஸோ வந்துட்டு ஒரு கேஃப் பீர் ஒரு 180 ரூபா, எம்ஆர்பி 170 தான், இவங்க விற்கிறாங்க 180க்கு. ஒரு ரெட் சி வந்து 90 ரூபா, எம்ஆர்பி 95 ரூபா. அப்போ எப்படின்னு பார்த்தோன்னா 120, ஒரு 180, ஒரு 100, 280 ரூபாய்க்கு வந்து நீங்கள் ஒரு சூப்பரான ஒரு போதையை அனுபவிக்கணும் அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றபடி இந்த ஜூனோ பக்காடி அப்படிலாம் போகாதீங்க. இதுவே மனமாக தான் இருக்குது. இது கூட நாங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி அந்த மதியம் வாங்கினதுனால ஆம்லெட் வாங்கினோம். உங்கள் பக்கத்தில் எதாவது கிடச்சிச்சு அப்படின்னா நல்ல பழங்கள் எதாவது வாங்கி சாப்பிடுங்க. இதோட இந்த விளாக் எண்ட் பண்ணிக்கிறேன். சீஸ். போதை ஏறிச்சு.